ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான துவையல் எப்படி செய்கிறது பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு 4-5 பல் பூண்டு, 3 கத்திரிக்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த துவையலை நம்ம நெருப்பில் சுட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் எல்லாத்துலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபுல்கா போடுற தவாவில் கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கணும். நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது உள்ள மேல் உள்ள தோலையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மற்ற வச்சு கூட கரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச சட்னியும் இதையோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு மூடி அடுப்பு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காயில் செஞ்ச துவையல் ரெடி. இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.